என்ன சமயலோ என்ன சமயலோ. ஒரே மாதிரியா தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுது போச்சுன்னு குழந்தைங்க உங்களை கிண்டல் பண்றாங்களா? அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அதாவது அந்த தோசை மாவை அப்படியே தோசையா வார்க்காம வீட்டில் பிரெட் இருந்தால் அதை துண்டு துண்டா நறுக்கி மாவில் நினச்சி அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்து கொஞ்சோண்டு தக்காளி சாஸோ இல்லை நீங்கள் செஞ்ச ஏதாவது சட்னியோ வச்சு கொடுத்து பாருங்களேன், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. தங்க நகையை பராமரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதுலேயே இன்னொரு விதத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு நகையை ஆசைப்பட்டு வாங்குறோங்க. வாங்கின உடனே ஒரு தடவை போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஞாபகமே நம்ம அதை தூக்கி எங்கேயாவது பீரோவில் போட்டுடுறோங்க. ரொம்ப நாளாக அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் நினச்சிக்கிட்டு ஏன் அந்த நகை நம்ம வாங்கி வச்சோமே அதை இப்போ போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை போடணும்னு எடுக்கும்போது அந்த நகை மேலே ஒரு பச்சை கலரில் பாசி மாதிரி படிஞ்சோ இல்லை அது மேலே ஒரு செம்மண் கலர் லேயர் மாதிரி படிஞ்சோ இருந்தால் அதை உடனே எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்காம கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சமாக சோப்பு தண்ணி நுர தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு அதில் அந்த நகையை லேசாக அலசி எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நகை வாங்கும்போது எப்படி பளபளப்பு இருந்ததோ அதே பளபளப்பு இந்த நகைக்கு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு சுவையாக இனிப்பாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல தாய்மார்களுக்கு ஞாபகம் வர்றது கேரட் அல்வா தாங்க. ஆனால் அந்த கேரட் அல்வாவை எடுத்து துருவி அதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த கேரட்டை கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குளிர்ந்த தண்ணியில் ஒரு முக்கிட்டு அதை தோலை சீவிட்டு கேரட் அல்வா பண்ணி கொடுத்து பாருங்கள். அந்த கேரட் அல்வாவோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் எல்லோரும் எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதோட அந்த வாழைப்பழம் இருக்குது பாருங்க, அதையும் கொண்டு வந்து தெரியாமல் வச்சுருவாங்க. பாவம் என்ன தெரியுங்க, ஒரு தடவை வச்சு பார்த்தா தானே தெரியும் அது அருமை. நானே வச்சுருக்கேங்க, அது அழுகி போயிருங்க. அதனால் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. வாழைப்பழத்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, மற்ற எல்லா பழத்தையும் வச்சுருங்க.